ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கர்த்தருடைய கரம் நம் மீது இறங்குறதை உணரத்தக்க பரிசுத்த ஆவியானவர் அநேக நன்மைகளை கைகூடி வரும்படி அவர் சொல்லுகிறார். ஒருபோதும் என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த தேவனை நாம் ஆராதிக்க பாடி துதிக்க நம் வீட்டுக்குள் இருக்கிற எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் சுத்திகரித்து விடுதலை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா ஜீசஸ். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. கையை மேல உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. சொல்லாமே, இதுவரையில் உதவி நீரே. ஐயா, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. தாக கொண்டு தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்டு கண்மலையும் கூட செல்லுது. தாக கொண்டு தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்டு கண்மலை கூட செல்லுது. சொல்லுங்க, மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. வாழ்க்கையிலே காசப்பூக்கள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே காசப்பூக்கள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு.
சொல்லுங்க, மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவானா நீதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவானா நீதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீ என்னோடு வருவதினா, எதினா எதினா நீ என்னோடு வருவதினா, எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா. தெய்வா நான் எதினால் விசேஷித்த, ராஜா நான் அதை தினம். எத்தனை பேர் கைத்தட்டி ஆவியானவரே தாகம் கொண்டு தேவ ஜனம் வானம் பார்க்குது, அவள் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாக கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, அவள் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. சொல்லுங்க, என்னேக்கமில்லா என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். கைத்தட்டி விசுவாசத்தோடு, என்னேக்கமில்லா என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் துக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். சொல்லுங்க, என் துக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். வேண்டினார்கள் கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள், முகம் வெட்கப்பட்டு போவதில்லை, ஏமாற்றம் அடைவதில்லை. வேண்டினார்கள் கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள், முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க, ஏமாற்றம் அடைவதில்லை. நாங்கள் இனி ஏமாற்றம் அடைவதில்லை, இனி நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் என் தலையை உயர்த்த போகிறார், என் தடைகளை கர்த்தர் உடைக்க போகிறார். எனக்கு எதிர்மறைவாக இருக்கிற எல்லா கிரிகளை கர்த்தர் இன்னைக்கு எரிக்க போகிறார் என்றுங்க. வேண்டினார்கள் கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். நீங்க கூப்பிடுங்க, கர்த்தர் இறங்கி இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போறாரு. கர்த்தர் இறங்கி உன் கட்டுகளை உடைக்க போகிறாரு. கையை தட்டி சொல்லாமே, கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை
நிறைவேற்ற வல்லவர் என்று கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று தயங்காமல் நம்பியதா ஆபிரகாம் தகப்பனானா. தயங்காமல் நம்பியதா ஆபிரகாம் தகப்பனானா. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதியை பிடித்து கொள்வோம். கை தட்டி அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்து கொள்வோம். 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 அறிக்கை செய்வோம். கைத்தட்டி நல்ல வாயை திறந்து ஆவியானவரே, முன்னோர்கள் உன் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினதால் விடுவித்தீ. முன்னோர்கள் உன் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினதால் விடுவித்தீ. முன்னோர்கள் உன் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினதால் விடுவித்தீ. வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். முகம் வெட்கப்பட்டு இன்னோட சத்துரு உன் வீட்டை விட்டு வெட்கப்பட்டு ஓடுகிறதை பார்க்கிறேன். இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை தைவே. ஓ ஆவியானவரே, அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்து கொண்டோ. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்து கொண்டோ. ஜீசஸ். கர்த்தாவே, உடைய பிரசன்ன கடந்து வரட்டும். எந்தெந்த குடும்பத்தில் நிமிர முடியாம பிரச்சனைகள், போராட்டங்கள், கர்த்தாவே குடும்பத்தையே தலைகீழாய் ஆக்கியிருக்கிற சில வல்லமைகளை என் ஆண்டவர் இந்த இரவிலே உடைத்து ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் எடுத்து நிறுத்துவீராக. ஒவ்வொரு குடும்பத்தில் தாண்டவம் ஆடுகிற சில மாந்திரிக வல்லமைகள், சூனியத்தின் ஆவிகள், வியாதியின் மரண கட்டுகளை கர்த்தருடைய ஆவியானவர் கட்டுகளை உடைத்து என் ஆண்டவரே ரிமைண்ட் பண்ணுமா, கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. பரிசுத்தமுள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். என் ஆண்டவரே, நீர் தொழுவீராக. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற தடைகளை என் ஆண்டவர் உடைப்பீராக. கர்த்தர் ஜெயத்தை கொண்டு வாங்கப்பா, அற்புதத்தை செய்யும், ஆசீர்வதியும் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 124 அதிகாரம், சங்கீதம் 124:1. மனுஷன் நமக்கு விரோதமாய்
எழும்பின போது, இன்றைக்கு நான் உங்களோட பேசுகிற தேவ செய்தியின் தலைப்பு, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். அநேக சூழ்நிலைகள் மாறின போது நாம் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, ஐயோ என் தேவன் என்னோடு இல்லையே, என்னோடு தேவன் இல்லையே, என் ஜெபத்தை தேவன் கேட்கவில்லையே. இங்கே தாவீது பாடின ஒரு பாடல், புலம்பின வார்த்தை, ஓ மனுஷன் நமக்கு விரோதமாய் எழும்பின போது அநேகர் சொல்லுகிறார்கள். வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புத்தகம் 30வது அதிகாரம் 6வது வசனம். 1 சாமுவேல் 30:6. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம். என்ன நடக்குது? தாவீது தன் குடும்பத்தில் நடந்த ஒரு பெரிய யுத்தத்தை கண்டு தாவீது மிகவும் சொல்றான், நான் கஷ்டப்பட்டுட்டேன் ஆண்டவரே, நான் நெருக்கப்பட்டு இருக்கிறேன். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற, பல நெருக்கத்தில் இருக்கிற, பல கஷ்டத்தில் வாழ்கிற, கண்ணீர்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் அவைகள் இருந்து உன்னை நான் வெளியே கொண்டு வருகிற நேரம் வந்துவிட்டது. கர்த்தரின் பட்சத்தில் நான் இராவிட்டால் என்ன ஆயிருப்பேன் தெரியுமா? நீங்க சொல்றீங்களே கடவுள் எனக்கு இல்லைங்க, அப்படி ஒருத்தர் இருந்திருந்தா என்னை காப்பாத்திருப்பார். நிச்சயமா உன்னை பல காரியத்துல ஆவியானவர் காப்பாத்தி வச்சிருக்கிறாரு. இங்க சொல்றா, நான் குடும்பத்தை நிமித்தம் என்ன பண்ணிட்டேன்? நான் ஒரு பெரிய ராஜா, இஸ்ரவேலிலே ராஜா, யூதர் மத்தியிலே ராஜா, நான் எல்லாரும் மத்தியில அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இப்ப எனக்கு என்ன நடந்துச்சு? ஒரு பெரிய கஷ்டம் வந்துடுச்சு. அவங்க வீட்டுல. இன்னைக்கு கர்த்தர் அதை மாற்ற போறாரு. உன் பிசினஸ்ல வந்துச்சா, உன் வியாபாரத்துல நீ நஷ்டமாக்கப்பட்டியா, உன் குடும்பம் நல்லா வாழ்ந்த குடும்பம் உடைஞ்சு போயிடுச்சா, செதறிஞ்சு போயிடுச்சா, ஒருத்தர் கூட இல்லாம இன்னைக்கு தனிமரமா நிக்கிறியா, இன்னைக்கு ஆவியானவரும் கூட பேசுறாரு. இவன் சொல்றான், எனக்கு கர்த்தர் மட்டும் இல்லைன்னா நான் இன்னைக்கு இல்ல. என்னையா என்ன நடந்தது? எனக்கு ஒரு பெரிய நெருக்கம் வந்துருச்சு, பண கஷ்டம் வந்துருச்சு, வேலை இல்லாத போராட்டம் வந்துருச்சு, ஐயோ பல பிரச்சனை சிக்கல் மாட்டேங்கிற சொல்றாங்களே, ஐயோ நான் ரொம்ப சிக்கல் இருக்கிறேங்க, என்னை யார் எப்பதான் நான் மேல வர? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இந்த இரவெளியில உன்னை நான் அதுல இருந்து வெளியே கொண்டு வர இன்னைக்கு நான் ரெடியா இருக்கிறேன். தாவீது சொல்கிறான், நான் மிகவும் நெருக்கப்பட்டேன், சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்தில் நிமித்தம். தாவீது யுத்தத்துக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள தாவீது வீட்டையே சூறையாடிட்டான்னு சத்ரு. சில நேரம் நம்ம ஒரு எதிர்பார்ப்போம், சில எதிர்பார்க்கிற மனிதர் நம்மளை அப்படியே உடைச்சி ஓரங்கட்டுவாங்க. பாருங்களேன், நீங்க நினைக்கிறீங்க நம்ம 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 யாரை நம்புறோமோ அவங்க தான் நம்ம கடை. நீ யாரை நம்புறியோ அவன் தான் அவனை உடைப்பான். நீ யாரை எதிர்பார்த்துன்னு ஐயோ இவங்க தான் என் தெய்வம் அப்படி நினைக்கிறியோ அவன் தான் உனக்கு முதல்ல குழி வெட்டுக்கிற. நீ இன்னைக்கு இதை கண்டு பழைச்சல் நினைப்ப, அன்னைக்குதான் அந்த இருக்கிறவன் தான் உனக்கு பழப்பிய அடிப்பான். நம்பாதீங்க யாரையும். ஆவியான சொல்றாரு, இந்த இடத்துல நீ இந்த வார்த்தை மட்டும் கவனமா கவனி. கர்த்தர் என் பட்சத்தில் இராவிட்டால் இந்த சத்துரு என உயிரோடு மங்கியிருப்பான். தாவீது அழறத பார்த்து எல்லாம் சிரிக்கிற, கல்லெடுத்துற. என்னடா ஒரு ராஜா அழறாரு? நீ எவ்வளவு காரியத்துல நீ ஜெயம் பெற்றிருப்ப, ஆனா ஒரு சின்ன விஷயத்துல நீ அழுதுருப்ப பாரு, அது மற்றவனுக்கு ஒரு பலவீனமா இருக்கும். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன்னை அதே இடத்துல நான் தூக்கி நிறுத்த போறேன். சில நேரத்தில் நம்மளை அப்படியே உடைச்சி தூக்கி போடுவாங்க பாருங்க. யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவாங்க, வேஸ்ட்டை விட கேவலமா நினைப்பாங்க. ஆனா நான் முன்னே சொல்லுவேன், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். இன்னைக்கு அதனால தான் நான் உங்களோட பேசுறேன், நீங்க என்ன பாக்குறீங்க.
இல்லைன்னா நீங்களும் என்ன பார்க்க மாட்டீங்க, நானும் உங்களோட பேச முடியாது. ஒன்னே ஒன்று, நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு நடுவில் ஆவியானவர் இருக்கிறாரு. நான் உன்னையும் கனெக்ட் பண்றாரு, என்னையும் கனெக்ட் பண்றாரு. ஆவியானவர் சொல்றாரு, உனக்கு பல நெருக்கங்கள் வந்திருக்கலாம், ஆனா நான் உன் கூட இருக்கிறேன், உன் நடுவில் இருக்கிறேன், உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். இப்ப தாவீது இந்த வசனத்தை வாசிப்போம். 4 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 30:4. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் இன்னும் இல்ல நடிப்பான அழுக, இன்னைக்கு எல்லாமே வேஷமான அழுக. எப்போ உனக்கு நடக்க போது அவன் நினைச்சிருப்பான், அதை நடந்ததுக்கோ சிலர் அதை நினைச்சு அழுவான், உனக்கு தெரியாது. உன்னை நினைச்சுதான் அழுறான், உன்னை நினைச்சுதான் கஷ்டப்படுறான். எவனும் கிடையாதுங்க என் தேவனை தவிர. நினைக்கிறீங்களா? நமக்காக உருகுறாங்க, நமக்காக பாரப்படுறாங்க, நமக்காக கஷ்டம், ஒரு பயனும் கிடையாது. இன்னைக்கு கர்த்தரை தவிர உன்னை ஆதரிக்க கர்த்தர் மட்டும்தான். பெத்த பிள்ளை கூட உன்னை பார்க்குதுன்னு நினைக்காத, எப்ப நீ கீழே விழுப்புறன்னு நினைக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இந்த இடத்துல ஒன்றே ஒன்று நீ புரிந்து கொள்ள வேண்டும், நான் உன் நடுவில் இருக்கிறேன். இங்க தாவீது சொல்லுகிற 4 வசனம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது தாவீது அவனோடு இருந்த ஜனங்கள், இப்ப தாவீது அழுத பார்த்து என்ன பண்றான்? ஜனங்க அழறான். அதுக்கு பேர் அழ கிடையாதுங்க. நமக்கு பிரச்சனை வராதுன்னு ஒருத்தன் அழணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் முடிஞ்சிட்டு மாறுதட்டு ஆயிரத்துக்கு பேர் அழ கிடையாதுங்க. அதுக்கு முன்னாடி அழுது உன்னை என்ன பண்ணணும்? உன் கண்ணில் தண்ணீர் வர முன்னாடி அவன் கண்ணில் தண்ணீர் வரணும். அதுதான் உண்மையான உறவு, உண்மையான பாசம், உண்மையான அன்பு. நீ அழற பார்த்த இன்னொருத்த அழற, அதுக்கு பேர் அழ கிடையாது. நான் அதை என் கண்குள்ள பார்த்தேன். என் மனைவி ரொம்ப முடியாத ஒரு சூழ்நிலையில ஸ்டான்லி மருத்துவமனையில் போகும்போது, அங்கே சூழ்நிலை இல்லாத என் மனைவி இருக்கிற வேளையிலே நான் கொண்டு போகும்போது, என் ஊர்ல இருந்து வந்த ஒருவரும் அதே மருத்துவமனையில் இருந்தபோது அவர் பார்த்து என்ன அழுதாரு. நான் அழுத பார்த்தவர் என்ன பண்ணாரு? அழுதாரு. இப்ப நான் அவரை பார்த்து அழுறேன், இதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா நம்ம கண்ணீரை துடைக்கிறவர் ஆவியானவர் ஒருவரே. அழுதேன், எல்லாரும் அழுதாங்க, ஒருத்தராலையும் ஜீவனை கொடுக்க முடியல. தாவீது சொல்றான், இங்கே வாசிக்க கேட்போம். அப்பொழுது தாவீது அவனோடு இருந்த ஜனங்களும் அழுதற்கு தங்கள் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீது 2 மனைவிகளும் இஸ்ரவேல் ஊராளாகிய அகிலோவாவையும் கர்மேல் ஊராகிய நாபாலின் மனைவியாகிய அபிகாயிலும் சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். தாவீதின் குடும்பமே சிதறடிக்கப்பட்டது. நன்றாய் பேர் பெற்ற வாழ்ந்த ராஜாவின் குடும்பம், ராஜபோகமான வாழ்க்கை, எல்லாவற்றிலும் யாரை பார்த்தாலும் அந்த குடும்பத்தை பார்த்தால் ஒரு பயம். ஏன்? இவர் யாருடைய குடும்பம் தெரியுமா? தாவீதின் ராஜாவுடைய குடும்பம். நீங்களும் ஒரு நாள் அப்படி இருந்திருப்பீங்க. உங்க குடும்பத்தை பார்த்து சிலர் பயந்து இருப்பாங்க, மரியாதை செலுத்திருப்பாங்க. ஆனா அத்தனை பேர் இன்னைக்கு உன் குடும்பத்து மேல கல்லடிப்பான், உன் பிள்ளைங்க மேல கல்லடிப்பான். ஐயோ, நீ யாரை ஆதரித்தியோ, யாருக்கு நீ ஆகாரம் போட்டியோ, யாரை நீ தூக்கி எடுத்து வளர்த்தியோ, அவன் தாங்க முதல்ல உன் மேல கல்லடிப்பான். தாவீது எத்தனையோ பேருக்கு நன்மை செஞ்சாரு, எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சாரு. தாவீது நேரத்துல அவன் வீட்டையே சிறைப்பிடித்துட்டான். தாவீது வந்து பார்க்குறாரு, வீட்டில் ஒரு பொருள் இல்லை, எல்லாம் சிதறி கிடைக்குது. இன்னைக்கு உன் வீட்டுக்குள்ள இருக்கிற சில அந்நிய வல்லமைகளை என் ஆண்டவர் இன்னைக்கு உடைக்க போறாரு. உன் வீட்டுக்குள்ள கோபத்தின் ஆவிய ஏவி உன் வீட்டுக்குள்ள இருக்கிற பொருளை எல்லாத்தையும் உடைத்த சில ஆவிகளை இன்னைக்கு என் ஆண்டவர் இன்னைக்கு அதை எரிக்க போகிறாரு, எரிக்க போகிறாரு, எரிக்க போகிறாரு. க்ளோரி, க்ளோரி. உன் வீட்டுக்குள்ள செய்வினையால, பொறாமையினால, எரிச்சல்னால உன் வீட்டையே இருக்க விடாதபடி உன் வீட்டை அழித்த
சில ஆவியின் கிரியைகளை கர்த்தர் இப்போ உடைக்க போகிறாரு. க்ளோரி. உன் வீட்டில் இருக்கிற பொருள் உடைஞ்சது, உன் வீட்டில் இருக்கிற எல்லாம் அடிஞ்சது. நீ நினைக்கிற ஏதோ பஞ்சத்தில் போயிடுச்சு, வருமானத்தில் போயிடுச்சு. உன் மேலே ஒருவன் கோபத்தோடு இருக்கிறான். அவன் நிமித்தம் கட்டப்பட்ட கட்டு இன்னைக்கு ஆவியானவர் அவிழ்க்க போறாரு. கொஞ்சம் ஏற்றி வாசிங்கண்ணே, எனக்கு சத்தம் கேட்கல. பரிசுத்த ஆவியானவர் வல்லமை இறங்க போகுது, இறங்க போகுது, இறங்க போகுது, இறங்க போகுது, இறங்க போகுது, இறங்க போகுது, இறங்க போகுது. உன்னை சிதறடித்தவனை கர்த்தர் இன்னைக்கு சிதறடிக்க போகிறாரு. உன் குடும்பத்தை வாழ விடாதபடி செஞ்சவனை இந்த இரவுல என் அன்பு தாயே தகப்பனே இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியை சொல்ற, நீ எந்த அளவுக்கு வீட்டுக்குள்ள அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ கர்த்தருடைய வல்லமை இறங்குது. நீ எதை நினைச்சு அழுதையோ கர்த்தர் இன்னைக்கு அதை நிறைவேற்ற போகிறாரு. எதை நினைச்சு நீ விரும்பி விரும்பி அழுதையோ, ஐயோ என் வாழ்க்கை உடைஞ்சு போச்சு, என் குடும்பம் நடுத்தருவில் நின்று போச்சு, ஐயோ நான் நல்லா வாழ்ந்த என் வாழ்க்கை கெட்டு சீரழிந்து போயிடுச்சு, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அவைகளை உடைக்கிறாரு. தேவ வல்லமை இறங்குது, தேவ வல்லமை இறங்குது, தேவ வல்லமை இறங்குது, தேவ வல்லமை இறங்குது. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டு ஒன்றே ஒன்று செய்தானாமா, கர்த்தரை நோக்கி அபயமிட்டான். இன்னைக்கு என் ஜனமே, இந்த நித்திய தொலைக்காட்சியில பார்த்து கொண்டிருக்கிற என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராயிருக்கலாம், நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கலாம், என் ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உன் மேல் எதிரிட்டு வந்த எல்லா ஆவிகளுக்கு நடுவில் நான் இன்னைக்கு இறங்க போகிறேன். சிங்கத்தின் நடுவில் இறங்கின தானியேலை காப்பாற்றினவரும் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உன் மத்தியிலே கடந்து வருகிறது. அநேக வாய்களை கர்த்தர் இன்னைக்கு அடைக்க போகிறாரு. அநேக யுத்தங்களை எல்லை விட்டு கர்த்தர் அகற்ற போகிறாரு. எத்தனையோ யுத்தங்கள் உன்னை சூழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் அதை முறியடிக்க போகிறார். Glory, glory. உன் வீட்டுக்குள்ள இதுவரை இறங்காத ஒரு அபிஷேகம் இறங்க போகுது. கர்த்தருடைய வல்லமை இறங்க போகுது. உன் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற சில வல்லமை எல்லாம் இன்னைக்கு கர்த்தர் எடுக்க போறாரு. உன் வீட்டு வாசப்படியில் வந்த சர்பம், உன் வீட்டு வாசப்படியில் வந்து நின்று சர்பம், உன் எல்லையை சுத்தி வந்த சர்பம் இன்னைக்கு கர்த்தர் எரிக்க போகிறாரு. உன்னை அடிக்க வந்த சர்பம், உன் குடும்பத்தை அடிக்க வந்த சர்பம், உன் குடும்பத்தை கெடுக்க வந்த சர்பம், உன் குடும்பத்தை மனகடிக்க வந்த சர்பம் இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் டைகராரே. Glory, 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 glory. கர்த்தருடைய வல்லமை இறங்குது. உன் மேல எரிச்சலா இருக்கிற சில மனுஷருடைய ஆவிய இன்னைக்கு எரிக்க போறாரு. உன்னை குடியை வெட்டி உன்னை ஆழத்துக்குள்ள தள்ள நினைத்தவனை கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, எட்வின் பிரபாகரன் என்று சொல்லப்படுகிற அம்பத்தூர்ல இருக்கிற கணபதி நகர்ல வசிக்கிற உனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட சில மாந்திரிகத்தின் ஆவிய கர்த்தர் உடைக்கிறாரே, உடைக்கிறாரே. உனக்கு 2 பிள்ளைகள், 2 ஆண் பிள்ளைகள். ஒருவன் பேர் சார்லஸ், இன்னொன்று மற்றவன் பேரு மகிமை. என் ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உன் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் இழக்க வைத்த எல்லா கட்டுகளையும் கர்த்தர் உடைக்கிறார். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டு கர்த்தரை நோக்கி பார்த்தார். இந்த ஜெப நேரத்தில் நீங்க கண்களை மூடி கையை மேல உயர்த்தி ஆவியானவரை நோக்கி கூப்பிடுங்க. இன்னைக்கு கர்த்தர் இறங்குவாரு. அண்ணே கொஞ்ச நேரம், கர்த்தர் இறங்குற நேரம் இது. கர்த்தர் உங்க வீட்டில் இறங்குற நேரம் இது. இனி சும்மா இருக்காத, இன்னைக்கு கூப்பிடு. தண்டை பிடிப்பேனோ பிடிக்க மாட்டேனோ, நான் வாழ்வேனோ வாழ மாட்டேனோ என்று நீ முடிவெடுத்தல, நீ தற்கொலை பண்ணின முடிவெடுத்தல, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, இன்னைக்கு நான் உன்னை அவைகளிலிருந்து உன்னை மேலே நிற்கும்படி சகலத்தை நீ திருப்பிக் கொள்ளுவாய். கர்த்தர் உனக்கு ஜெயம் தந்து உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெப உதவிக்கு 9711127519 மற்றும் 8098814883